here we are going to have a small recap of transactions in this section. Okay, so transactions can be of three important types: cash transaction, bank transaction, credit transaction. You got me, students? I repeat: cash transaction, bank transaction, credit transaction. Now I am going to explain one by one. Cash transaction: when immediate cash is involved in transactions, then it is called cash transaction. ஒரு டிரான்சாக்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி மிஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிரான்சாக்ஷனில் இமீடியட்டாக கேஷ் இன்வால்வ் ஆச்சுன்னா, ஏதாவது அப்படின்னா எய்தர் நம்ம கையிலேருந்து கேஷ் கொடுத்துருப்போம், இல்லைன்னா வேறு யார்கிட்டையா இருந்தாவது கேஷ் வாங்கியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு பதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எய்தர் நம்ம குட்ஸ் ஆர் சர்வீஸ் வாங்கியிருப்போம். குட்ஸ் ஆர் சர்வீஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். ஓகே, க்ராசரி கடைக்கு போகிறீங்க, யூ ஆர் பையிங் சம் க்ராசரி ஐட்டம்ஸ். தட் மீன்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? க்ராசரி கம்ஸ் இன் டு யுவர் ஹவுஸ். ஆம் ஐ ரைட்? ஓகே, ஃப்ரம் யுவர் ஹேண்ட் வாட் கோஸ் அவுட்? Cash goes out. So immediately the settlement is over. You got me, students? Okay, coming to service. Service, goods or service incurred. Now what is service? Suppose in your home your mixie got repair. You are calling a serviceman to do the repairing work for your mixie. Okay, now what will happen? He will come, check your mixie, and he will correct whatever he has to do in that mixie and make it run properly. Am I right? Okay, ஸோ அந்த சர்வீஸ்மேன் உங்ககிட்ட என்ன கேட்பான்? கேஷ் கேட்பான் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு. யூ ஹேஸ் பெனிஃபிட் ஆஃப் த சர்வீஸ். அந்த சர்வீஸோட பெனிஃபிட்டை நீ அனுபவிச்சிட்ட. அதுக்கு பதில் உன் கையிலேருந்து கேஷ் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒன் ஃபார் அதர். ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் எய்தர் கம்ஸ்ன்னு இருக்கணும் ஆர் கோஸ் அவுட் இருக்கணும். அட் த சேம் டைம் உன் கையில் அந்த கேஷ் போச்சுன்னா, இல்லைன்னா கையில் கேஷ் வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் கேஷ் இமீடியட்லி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மிஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். இப்போ நீ என்ன பண்ணுற? குட்ஸ் சேல்ஸ் பண்ணுற. சோல்டுனா என்ன? நீ சேல்ஸ் பண்ணுறன்னு அர்த்தம். எப்படி சேல்ஸ் பண்ணுற? கேஷ்காக நீ கொடுக்குற. இந்த குட்ஸை நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். குட்ஸ் அப்படின்னா என்ன? see the stick what I am using is a goods. This blackboard is a goods. Okay students, the chalk piece what I have used here is a goods. So இந்த மாதிரி goodsனா any item. Okay, so if goods goes out of the business and then cash comes into the business here. So ரெண்டு transaction இருக்குது. ஒன்று குட்ஸு கோஸ் அவுட் ஆகுது, இன்னொன்று கேஷ் கம்ஸ் இன் ஆகுது. ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இமீடியட்டாக கேஷ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we are going to see bank transactions. இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன்னா என்ன? In a transaction, if bank is involved, it is called bank transaction. Okay, அப்போ டிரான்சாக்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். It can be purchase, it can be sales, it can be expense or it can be incomes. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை நம்ம த்ரூ பேங்க் பண்ணோம் அப்படின்னா, இல்லை பேங்க் இன்வால்வ் ஆச்சுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனில் என்ன? கேஷ் இன்வால்வ் ஆனால் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லையா? அதே மாதிரி அந்த டிரான்சாக்ஷனில் பேங்க் இன்வால்வ் ஆனால் அது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ எப்போல்லாம் பேங்க் நம்ம டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்றத மிஸ் பாயிண்ட்ஸில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேங்க்கை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் பேங்க்? பேங்க் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ பேங்க் நீங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்டே, உங்கள் டேடி கிட்டே கேட்டு பாருங்கள், இல்லை மம்மி கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, மோஸ்ட்லி நவடேஸ். ஸோ பேங்க்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேங்க் பார்த்துருப்பீங்க, நிறையா டைம் நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் போயிருப்பீங்க. ஸோ பேங்க் நிறையா இருக்குது நம்ம இதில். அப்படின்னா பேங்க்கில் ஒரு சில நேம்ஸ் மிஸ் கேட்டேன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், am I right? ICICI பேங்க், HDFC பேங்க். ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் கேனரா பேங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆக்சிஸ் பேங்க். ஸோ இங்கேயே பார்த்தோம்னா நிறைய பேங்க்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ பேங்க்னால் நிறைய நேம்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் நேஷ்னலைஸ் பேங்க் இருக்குது, ஆர்டினரி ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம செப்பரேட்டாக காமர்ஸ் சாப்டரில் படிக்கலாம். ஓகே, நவ் பேங்க் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேங்க்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு பேங்க் இருக்குது? டு சேவ் த
people's money, isn't it not? அது வந்து ஒரு சேவிங் ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் வந்து லேக்ஸ் கணக்குலையோ இல்லை கோடி கணக்குலையோ நம்ம அமௌண்ட்டை வைக்க முடியாது. வை? ஏன்னா வந்து என்ன ஆகும், somebody will come and take the money and go if they come to know that there is money in our home. Am I right, children? Okay, so bank வந்து நம்ம ஒரு சேவிங் பிளேஸ். அப்போ பேங்க்கில் ஜஸ்ட் லைக் தட் நீ போனேன்னா உன்னால் சேவ் பண்ண முடியுமா? முடியாது. பேங்க் சொல்லுவான், உங்கள் நேமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்வான். அக்கௌண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிடலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வாட் ஆர் ஆல் த பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், நம்ம பணத்தை வந்து பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ கேஷ் withdrawn from bank. Okay, so we are having our money in a bank. Okay, so what bank we can select, that is our convenience. Okay, any bank which is near to our residence we can select. Let us keep that State Bank of India. Okay, so we are using State Bank of India. We have opened an account in the State Bank of India and we have deposited the money. You got me students? Okay, now cash withdrawn from bank, that means you need some money. Okay, இப்போ வந்து உனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஸோ யூ வாண்ட் அ மணின்னா யூ கோ டு பேங்க் அண்ட் தென் யூ withdraw the money. You got me students? There are many procedures related to it, all that we will see in our forthcoming class. But now who is involving here? Who is giving you money? Bank is giving you money. So this means the bank is involved, so it is called bank transaction. Next, cash deposited into bank. Now additionally you are getting some more amount in your hand. You don't want to keep it in your house, so you are going back to bank and you are depositing it. That is called as cash depositing into bank. Now to whom you are giving cash? To the banker. Okay, so now also bank is involved. Next, payment made by customer directly into bank. Okay, now see here, customer. Suppose you are a businessman, you are selling and you have got customers. Now the customer is staying somewhere far away, so you are telling the customer, you need not come to my place from so long, you use my bank account and you can deposit directly into my bank. So the customer, now what he does, he go to the bank and he deposit money into the bank account of yours. You got me students? Next, bank charges. What is this bank charges? Bank charges means bank is doing so many service for you, isn't it? So bank is a person who does service to us. What type of service? He is keeping our money safely, isn't it not? So not only money, children, we can keep our jewels, we can keep our important documents and all that we'll see later. Now for the time being we'll see related to money alone. So bank is doing some sort of service to us, so it will charge some fees from us, it will ask some fees. Okay, so that is called as bank charges. You got me students? Again, payment or receipt through NEFT or RTGS. Okay, so either payment will be made through NEFT or you will receive anything through NEFT. So NEFT means what? National Electronic Fund Transfer. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் நீ இந்தியாவில் இருக்க, அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? சப்போஸ் நீ அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து நீ குட்ஸ் வாங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு நீ கிரெடிட்டில் வாங்கியிருக்கலாம். இப்போ நீ அவனுக்கு பணம் கொடுக்கணும். ஹவ் வில் யூ கிவ்? யூ கேன் யூஸ் திஸ் NEFT facility. Okay, that means National Electronic Fund Transfer. Okay, now we are in a very much developed economy, isn't it not children? Every work is done through net, so all these are new terms only. Okay, so from one nation to another nation, from one bank to another bank, the fund is transferred just like that in few minutes. Okay students, by you are in India, by you sitting in India and the other man is in USA.
but the money is transferred. Okay, so that is called as NEFT. Okay, next is any payment or receipts through RTGS. RTGS is real time gross settlement. What is the full form? Real time gross settlement. That means what? That means within these hours, okay, some hours will be given for you. During this hour the amount will be transferred. That is real time gross settlement. That is any huge amount also can be transferred, okay, through this RTGS. It can be done inside country as well as it can be done outside the country with any other countries. You got me, students? Okay, next is that payment by banker as per standing instructions. Now you see the banker, payment by banker. Okay, who is paying? Bank is paying. For whom it is paying? For you. Okay, as per standing instructions mean what? You are giving instruction to the bank. Okay, suppose you give instruction to the daddy, to your daddy, please go and pay my fees. Okay, now what your daddy is doing? He go to school and he pay the fees. Likewise, you are giving instruction to the bank. Okay, what type of instructions you are giving? Any type of instructions you can give to bank regarding payment. Okay, you may ask the bank to transfer some money from your account to another account. That is the instruction. Okay, suppose you are paying insurance premium. Insurance premium வந்து நீ மாதம் மாதம் ஒரு எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு நீ இன்சூரன்ஸ் எடுத்திருக்க, நீ ப்ரீமியம் கட்டணும். அப்போ நீ மந்த்லி போய் எல்ஐசியில் போய் கட்டுறதுக்கோ இல்லை அந்த ஏஜெண்ட்டை பார்த்து நீ கட்டுறதுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் கிட்ட கொடுத்து உன்னோட பேங்கர் கிட்ட நீ என்ன சொல்லிடலாம், மந்த் பிகினிங், அதாவது சப்போஸ் யூ கேன் ஃபிக்ஸ் அ டேட், லெட் அஸ் கீப் எவ்ரி 5th. Okay, every 5th of that month 5,000 rupees must be paid to insurance premium LIC. All the particulars you will give. Okay, now this what bank will do, correct, and the 5th அன்னைக்கு he will reduce the amount 5,000 உன் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து எல்ஐசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. You got me, students? And in the transactions-க்கெல்லாம் வந்து there are many practical completion of work or some processing is done, like certain documents have to be filled, certain forms have to be filled, and likewise certain formalities have to be done. On completing all those formalities, the bank will do for you this service. Okay, so not only this insurance, likewise இப்போ நீ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் செக்கில் கொடுக்குற, இல்லை வந்து டெலிஃபோன் பில்ஸ், இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ், ஸோ எதெல்லாம் வந்து நீ பேங்க் யூஸ் பண்ணால் த்ரூ செக் புக் உனக்கு கொடுத்துருவாங்க. நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உனக்கு செக் புக் வந்துடும். அந்த செக்கில் நீ அமௌண்ட் எழுதி உன்னோட சைன் எழுதி நீ பேங்க்கில் கொடுத்துடணும். அப்போ பேங்க் இமீடியட்டாக அந்த செக்கை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. இல்லை the so and so representatives can come to the bank and collect your checks and go, and they can take the amount from your account. Okay, students? So likewise many benefits are there for us because of this bank. The bank will do many work for us. It will do many services for us. So whatever transaction is done by bank, it is called bank transaction. Hope you understand. Students, now we are going to see what is credit transactions, the third transaction. Okay, so credit transaction, the explanation you see here: when immediate cash is not involved in any transactions, then it is called as credit transactions. ஓகே, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், அது பர்ச்சேஸாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பென்ஸ் ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லை இன்கம் ட்ரான்சாக்ஷனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் போது நம்ம இமீடியட்டாக கேஷ் கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை இமீடியட்டாக கேஷ் வாங்கியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம குட்ஸ் வாங்குகிறோம், we are buying it for credit. Okay, what is the value of the goods? 5,000. Okay, students? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். Okay, when we purchase, what comes in? This goods is coming into our business. It may be business or it may be to our home also, isn't it not? So goods நம்ம businessன்னு வச்சுக்கலாம். ஸோ purchase பண்ணும்போது goods comes into the business. So goods is coming in. You got me, students? And see here, no cash is going out. Whereas what prices a liability creditors, that means in the 5,000 rupeesக்கு நீ goods வாங்குற, but 5,000 rupees you are not giving immediately. You are telling the person, I will give you after 1 month. That means you are making credit transaction. Okay, அப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, you are liable to that person from whomever you purchase the goods. You are liable
to the amount of rupees 5,000. You got me, students? Okay, now from whom you are purchasing the goods, நீ யார்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறியோ அவங்க தான் வந்து உனக்கு creditor. Okay students, suppose நீ வந்து let us imagine goods is purchased. Okay, here I am putting here, you see, from A அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். goods is purchased from A. Okay, so that means who is this A? This A is your creditor. You got me, students? And he is your creditor. Now liability arises for you. What is the amount of liability? 5,000. நீ 5,000 rupees யாருக்கு கொடுக்கணும்? A கொடுக்கணும். ஓகே, ஏன் ஏ கொடுக்கணும்? ஏன்னா ஏ கிட்டேருந்து நீ பர்ச்சேஸ் பண்ணுற. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற? கேஷுக்கா கடனுக்கா? கடனுக்கு வாங்குற. கிரெடிட்னா என்ன சொல்லியிருக்கேன்? கடன். இப்போ கடனுக்கு வாங்குறீங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் டிரான்சாக்ஷனே இல்லை. அதனால் இதை வந்து நம்ம என்ன டிரான்சாக்ஷன் சொல்கிறோம்? கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்டு வந்து கிரெடிட் அப்படின்னு இருந்தாலே அது வந்து கடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடனுக்கு நம்ம வாங்குகிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸ்டூடெண்ட்ஸ், this session we are going to see what is an account. You got me, students? Okay, what is account? Every transaction has two aspects that we have already learnt. Okay, keep in mind. Transaction என்ன வச்சுக்கோங்க. Transaction it can be purchase transaction, it can be sales transaction, it can be an expense transaction or an income transaction. So every transaction has two aspects. அதான் நம்மளோட பிரின்சிபல் இல்லையா? அப்போ இந்த டூ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்பெக்ட் 1 ஆஸ்பெக்ட் 2 அப்படின்னு இருக்குது. ஈச் ஆஸ்பெக்ட்டுக்கு 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஈச் ஆஸ்பெக்ட்ஸ் ஹேஸ் 2 accounts. You got me, students? But now we are going to see this with an example. Goods sold to B for cash. Already we have seen this. The same example I am going to explain it in the different form. So just listen. Sold goods to B for cash. Okay, so இங்கே என்ன நடக்குது? What is happening here na? Sales is happening. Sold அப்படின்னா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? Sales happening. So what you are selling? You are selling goods. Okay, so aspect 1 will be goods sold. You got me, students? So sales அப்படின்னும் போது sales is a transaction. So அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்னா பர்ச்சேஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸ் டிரான்சாக்ஷன்னா சேல்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் டிரான்சாக்ஷன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி இன்கம்ஸ் டிரான்சாக்ஷன்னா பர்டிகுலர் இன்கம்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஹோப் யூ வில் பி பெட்டர் கிளியர் நவ். ஸோ ஹியர் ஒன் ஆஸ்பெக்ட் வாட் ஹேப்பனிங் மீன்ஸ் சேல்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ சேல்ஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன். அப்போ அதுக்கு ஒரு அக்கௌண்ட். Got me, students? Okay, coming to the second aspect. How we are making sales? Cash sales or credit sales? So it is clearly given for cash. Okay, students? அப்படின்னா என்ன? இங்கே cash transaction நடக்குது. Am I right or not? What transaction is happening? Cash transaction. அப்போ ஒரு cash transaction நடக்கும்போது cash account open பண்ணணும். You got me, students? And what is happening to cash here? Goods is going out of your business, cash comes into your business. Okay, students? So aspect அப்படின் பார்த்தோம்னா one aspect is sales aspect, another aspect is cash aspect. Okay, அப்போ சேல்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட். You have to keep in mind, for every transaction you have to open one account. You got me, students? Okay. Students, in this session we are going to study approaches of recording transactions. Approaches of recording transactions. There are two approaches. That means what? Accounting equation approach, and another one approach is traditional approach. You got me, students? Once again I repeat the heading. Transaction record பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம 2 அப்ரோச்சாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சுன்றாங்க, இன்னொன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்றாங்க. ஓகே, அட் ப்ரெசண்ட் வி ஃபாலோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஒன்லி. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் வந்து எந்த அப்ரோச்சில் வருதுன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் தான் வருது. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை நீங்கள் அப்படியே ஃபர்கெட் பண்ணிடுங்க. ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் டு யூ கிளியர்லி இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, so now let us see what is this accounting equation approach. You got me, students? Accounting equation, the name itself is clear. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்க போகுது.
ஸோ அந்த அப்ரோச்சில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா, நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசெட்ஸ் வித் தட் ஆஃப் liabilities to owners in the equation is called accounting equation. ஓகே, அதாவது ஒரு பிஸ்னஸில் அசெட்ஸ் இருக்கும், liabilities இருக்கும். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கேபிட்டல் இஸ் கால்ட் அஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. am I right, right children? அப்போ பிஸ்னஸ் மீன்ஸ் assets will be there, liabilities will be there, and owners equity will be there. That is called as capital. Appo we have to take into consideration the relationship of assets with that of liabilities with that of capital. That will give you the accounting equation. Okay, now let us see how to write the accounting equation. Now see here children, accounting equation approachல வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். ஓகே, அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதில் மேத்தமேட்டிக்கல் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஓகே, இப்போ அசெட்ஸ் மீன்ஸ் வாட், உன்னோட ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸில் இருக்கிற உன்னோட ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ்னால் மிஸ் கிளியராக ப்ரீவியஸ் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது மிஷினரி, பில்டிங்ஸ், லேண்டு, ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஃபேன், that is tube lights, whatever you have purchased and you are going to use it for a long time, that is called as assets. Okay children, so assets is equal to capital plus liabilities. அப்போ கேபிட்டல் அப்படின்னா என்ன, அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ அந்த கேபிட்டல் வந்து ஓனரோட ஈக்விட்டி, ஓனரோட பணம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இப்போ லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, உன் பிஸ்னஸில் இருக்கிற லயபிலிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டி. அப்போது உன் பிஸ்னஸோட அசெட்ஸ் வந்து நீ போட்ட கேபிட்டல் பணத்துக்கும் நீ வாங்குகிற லயபிலிட்டிஸ்க்கும் ஈக்குவலாக தான் இருக்கணும். நம்மளோட அசெட்ஸை மீறி நம்ம போட்ட பணத்தை மீறியோ நம்ம லயபிலிட்டிஸ் வைக்கக்கூடாது. am I right children? ஸோ அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா what will happen, our business will end in loss. am I right children? So assets must be equal to capital plus liabilities. ஸோ ஈக்குவலாக இருந்தால் உன்னோட பிஸ்னஸ் வந்து சேஃப். சப்போஸ் அசெட்ஸை விட உன்னோட லயபிலிட்டிஸ் மோராக இருந்துச்சு அப்படின்னா you are running the business at a loss. You got me students? So you have to equate the equation, that is assets is equal to liabilities. That means left hand side must be equal to the right hand side. You got me students? Then your accounting system is correct when you follow this accounting equation approach. Hope you understand. Students, now you see here I have given another one equation, that is under accounting equation approach, assets is equal to capital plus liabilities plus revenue minus expenses I have written. Okay, now why you see assets is equal to capital plus liability is accounting equation I told you. Additionally I have added the revenues and I have subtracted the expenses. For revenue அப்படின்னா என்ன, income. ஓகே, இன்கமோட அனதர் நேம் வந்து ரெவென்யூன்னு சொல்லிக்கலாம், வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் நமக்கு ரெவென்யூ. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ அசெட்ஸோட அசெட் மஸ்ட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். வி ஆல் நோ தட், isn't it not children? ஓகே, அப்போ ரெவென்யூஸ்னால் என்ன, இன்கம். நம்ம பிஸ்னஸில் கிடைக்கிற இன்கம் வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும். அதே நேரத்தில் பிஸ்னஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வென் வி டூ திஸ் வி வில் கெட் த accounting equation. Okay, and it must be equal to asset. When we do this calculation, assets must be equal to the liabilities. You got me students? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு அக்கௌண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் கிடைக்குதுன்னா, கேபிட்டல் வந்து ஒரு அக்கௌண்ட்டு, லயபிலிட்டிஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டு, ரெவென்யூஸ் வந்து ஒரு அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் வந்து அக்கௌண்ட்டு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 4 இம்பார்ட்டண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம மிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் அசெட்ஸ் அப்படின்னும் போது அசெட்ஸ் ஆல்சோ இஸ் அன் அக்கௌண்ட். ஓகே, now we can see what are all the
assets. What are all the assets அப்படின்னா miss I have already told you the assets, isn't it not children? So asset na enna, any physical thing. Assets mean property of the business. At the same time adukku vandu it will be physical thing, that means it can be seen, it can be touched, okay, and these assets are owned by the proprietor, okay students. So it can be land and building, it can be plant and machinery. You got me students? So as I told you, sundry debtors is asset, bills receivable is asset, cash is asset, பேங்க்கில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அசட்டுன்னு சொல்லலாம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஓனருக்கு அசட், சொத்துக்கள், ஓகே. இப்போ லயபிலிட்டி அப்படின்னா என்ன? அசட்டுக்கு ஆப்போசிட் என்ன? லயபிலிட்டி அப்படின்னா இஃப் எனி அமௌண்ட் தட் த ஓனர் ஹேஸ் டு கிவ் டு த அவுட்சைடர்ஸ், ஓகே, தென் இட் இஸ் கால்ட் அஸ் லயபிலிட்டிஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படின்னா ஓனர் வந்து என்ன பண்ணியிருப்பான், யார்கிட்டையாவது அமௌண்ட் வாங்கியிருந்தா அது ஓனர் வந்து திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஓனர் இஸ் லயபிள் டு தட் பர்டிகுலர் பர்சன். சப்போஸ் பேங்க்லேருந்து அமௌண்ட் வாங்கினான்னா he is liable to the bank. அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம்? ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ், ஓகே. ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறோம். we are obliged to that person. அதனால தான் அதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஷோன் அண்டர் த செப்பரேட் ஹெட்டிங் லயபிலிட்டிஸ். அப்போ அவங்களாம் யாராக இருக்கலாம்? கிரெடிட்டர்ஸ். நீ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா கிரெடிட்டர்ஸ் உள்ளே வருவாங்க. கிரெடிட்டர்ஸ்க்கு நீ கடனுக்கு வாங்கியிருப்ப, அந்த கடனை அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்கணும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ சப்போஸ் ஏதாவது நீ எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணியிருப்ப, அந்த எக்ஸ்பென்ஸோட பணத்தை வந்து நீ கொடுத்துருக்க மாட்ட, உடனே கொடுத்துருக்க மாட்ட. அப்போது தட் இஸ் கால்ட் அஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுவும் வந்து லயபிலிட்டியில் வரும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போ கேபிட்டல் அப்படின்னும் போது என்ன? திஸ் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ், isn't it not children? கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை த ஓனர், ஓகே. அப்போ அந்த கேபிட்டலும் வந்து என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பொறுத்தளவு பிஸ்னஸ்க்கு வந்து இந்த கேபிட்டல் அமௌண்ட் லைபிலிட்டி தானே. ஏன்னா நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் என்டிட்டி அசம்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ஷன். அந்த பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ஷன் வாட் டஸ் இட் சே? த ஓனர் அண்ட் த பிஸ்னஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஓகே. அப்போது ஓனர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும், okay. In that way this capital amount is a liability for the business, okay. Next, what is the revenue? அப்படின்னா ரெவென்யூனா என்ன அப்படின்னா இன்கம்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், isn't it not children? ஸோ பிஸ்னஸில் வந்து என்னென்ன இன்கம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா that I have already told you what are all the incomes, okay. Rent is a income, then what you have discount is a income, commission is a income, isn't it not children? So all these are the incomes of the business, okay. Next one, the expenses had also many expenses I discussed with you in the previous sections. But expenses must be reduced. Why? Because means this will affect the profit and it will reduce the capital. உனக்கு ரெவென்யூ கிடச்சிச்சின்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், உனக்கு எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும். So profit must be added with the capital and expense must be deducted from the capital. So everything is comprised in this particular equation in the accounting equation approach. அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரெடிஷ்னல் அப்ரோச் நம்ம அக்கௌண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது எந்த சிஸ்டம்? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் சிஸ்டம். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் சிஸ்டமில் நம்ம இந்த ஈக்குவேஷனை பை ஹார்ட் பண்ணிடணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, லைபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ரெவென்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செப்பரேட்டாக பர்டிகுலர் ஹெட்டில் போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில், இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்மில் நம்ம சம்மு போட்டோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மஸ்ட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? அசெட்ஸ் இருக்குது. இங்கே 50,000 வந்துச்சுன்னா இங்கே நீ ஈக்குவேட் பண்ணும்போது உனக்கு 50,000 தான் வரணும். அப்படின்னா யூ ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ் குட், யூ ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ் சவுண்ட், யுவர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த காலத்தில் வந்து அது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸை இப்படி தான் போட்டு அவங்க கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் we are going to work out sums first. After that only we will go to the original accounting system, that is the traditional approach system that is called as double entry system. Hope you understood.
Thank you, students.